வணக்கம். தமிழ் புத்தாண்டு அனுஷ நட்சத்திரம் எப்படி இருக்கிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுசம் கேட்டை முடிய விருச்சிக ராசியில் இருக்கு. சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், கலத்திரஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா 26/4/2025 அன்று ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார். 26/4/2025 அன்று கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 2/7/2025 அன்று சனி பகவான் வக்ர நிலை ஆரம்பமாகிறது. அடுத்தது 17/11/2025 அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 6/3/2026 அன்று சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 11/5/2025 அன்று குரு பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார். 8/10/2025 அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/11/2025 அன்று குரு பகவான் வக்ரம் ஆரம்பம். 21/12/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார். 17/3/2026 அன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால உள்ள பலன்களை பத்தி இப்ப பார்க்கலாம். நிதானத்தை கடைபிடித்து லட்சிய மனதுடன் செயல்பட்டு எதிலும் எளிதாக வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருஷம் நீங்க செய்கிற எல்லா செயல்களுக்கும் 1க்கு 10 லாபத்தை தரும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பும் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தரும் விதமாக அமையும். வீடு, மனை, வாகனம் தொடர்பான இடங்கள்ல அனுகூலமான நிகழ்வுகள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு புத்திரபாக்கியம் அனுகூலம் உண்டு. கடன், வழக்கு, எதிரி ஆகிய வகைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் சமரச பேச்சுக்களால் சமூக நிலைக்கு வரும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆலோசனைகள் வழங்கி குடும்பத்தை நல்ல முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வருவர். தந்தை வழி உறவினர்கள் அளவான முறையில் உறவு வைத்துக் கொள்வார்கள். செய்தொழில் முன்னேற்றம், ஆதாயம் கண்கூடமாக கிடைக்கும். ஞானம் நிறைந்தவர்கள் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்தால் காரியம் கைகூடும். உத்தியோகஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிவார்கள். கடந்த காலங்களில் இருந்த சிறப்பு பெற்ற செயல்நிலைகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். அதாவது மகிழ்ச்சி தரும் வகையிலான ஒரு பணி வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. அடுத்து தேயிலை, ஏலக்காய் எஸ்டேட், காஃபி தோட்டம் ஆகிய இடங்களில் பணி செய்பவர்கள் நிர்வாகத்திடம் நற்பெயரும் ஊதிய உயர்வும் பல்வேறு சலுகைகளும் பெறுவாங்க. அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர்த்த பெறுவர். தாயின் அன்பும் தந்தையின் ஆதரவும் நல்ல முறையில் கிடைக்கும். புதிய சொத்துகள் வாங்குவோம். புத்திரர்களால் மேன்மை உண்டாகும். தொழில் நிலைகள் மேன்மை தரும். தொழிலதிபர்கள், கண் ஆஸ்பத்திரி நடத்துபவர்கள் புதியவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொண்டு சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். ஆடைகள் மற்றும் மிருகங்களின் தோள்களால் ஆடைகள் தயாரிக்கும் தொழில் உள்ளவர்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறுவார்கள். விக் மற்றும் சௌரி முடி உற்பத்தி செய்யும் தொழிலதிபர்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவார்கள். புதிய வீடு, வாகனம் வாங்குவதும் பூர்வீக புண்ணிய பலன்கள் பெறுவதும் நல்ல நிலைகள் உண்டாகும். பொதுவாக அனைத்து தொழிலதிபர்களும் நல்ல நிலைக்கு வருவாங்க. அடுத்து வியாபாரிகள் தேயிலை, காப்பி, மிளகு, ஏலக்காய் ஆகியவற்றை கொள்முதல் செய்து வியாபாரம் நடத்துபவர்கள் நல்ல லாபம் பெறுவார்கள். கம்பளி, ஆடைகள் மற்றும் தோல் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழிலை அதிக ஆர்வத்துடன் நடத்தி பொருளாதார உயர்வு பெறுவார்கள். அழகு நிலையம் நடத்துபவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் பெற்று பலன் பெறுவார்கள். தகுந்த பொருளாதார சேமிப்பும் சமூக பணியாற்றுவதில் அக்கறையும் வாகன வகைகளில் கிடைக்கும் அனுகூலமான பலன்களும் நடக்கும். போக்குவரத்துல முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் கணினி, சட்டம், எலக்ட்ரிக்கல் மற்றும் சமையல்கலை சம்பந்தப்பட்ட படிப்பில் உள்ள மாணவர்கள் சிறப்பான பலன்களை காணலாம். அடுத்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். உங்களின் கவனம் படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளவும். ஏனெனில் படிப்பில் இடையூறு வரலாம். கெட்டவர்களின் சகவாசத்தை முற்றிலும் விட்டொழிக்கவும். பெண்கள் சக ஊழியர்களின் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளார்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும். தைரியமான குணங்களுடன் பணி செய்தால் மட்டுமே இருக்கும். வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும். தோழிகள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மன ஆறுதலை தரும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் முன்பகை உள்ளவர்களிடம் தகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கணவனின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வாகனங்களை இயக்கும் பெண்கள் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக பின்பற்றவும். சுயதொழில் செய்யும் பெண்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்று முன்னேற்றம் அடைவார்கள்.
அடுத்து கலைத்துறையினர், இசையமைப்பாளர்கள் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் துறையை சார்ந்தவர்கள் மேன்மையடைவார்கள். பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது. புகழ் பாராட்டு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றிக்கனி கிடைக்கும். வெளியூர் படப்பிடிப்புக்கு செல்லும் போது அலைச்சலும் அதன் மூலம் வேலை பளவும் மனதிலேயே சோர்வும் ஏற்படும். சிலர் போட்டியாளர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம். அடுத்து அரசியல்வாதிகள், அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். பணத்தை இழக்க நேரிடலாம். நம்பிக்கையானவர்களிடம் மட்டுமே பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். உடனிருப்பவர்களால் அவ்வப்போது உங்கள் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். சில நேரங்களில் வம்பு தும்புகள் வந்து சேரலாம். கவனம் தேவை. அதற்காக வீணான கோபமும் ஆத்திரமும் கொள்ள வேண்டாம். அதை சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடத்தில் உண்டு என்பதை உணருங்கள். அடுத்து விசாகம் 4ஆம் பாதம். இந்த ஆண்டு வாழ்வு வளம் பெறும். துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும். அடுத்த அனுஷம் இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைதான் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனமகிழப்பட தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனமகிழ்வழியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்ப்பு நன்மைகள் கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி வரலாம். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். இந்த ஆண்டு பூமி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு லாபம் உண்டாகும். விற்பனை அதிகரிக்கும். மேலிடத்தில் ஆதரவை பெறுவீர்கள். ஆனால் உங்கள் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும். மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். கவனமாக பேசுவது அவசியம். உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகாரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். கவனம் தேவை. பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று 9 முறை வலம் வரவும். மலர் பரிகாரம்: பிரதோஷம் தோறும் அபிஷேகத்துக்கு எலுமிச்சை இலைகளை அர்ப்பணிக்கவும். சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் கார்த்திகேயாய நம. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய். அதிர்ஷ்ட திசைகள் வடக்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, அடர் நீலம், சிவப்பும் அடர் நீளமும். அடுத்த அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. நன்றி, வணக்கம்.